ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் செக்மேட் இன் த்ரீ மூவ்ஸ். மூன்று மூவ்ஸ் தான் செய்ய போகிறோம். செக்மேட் ஆக போகுது. பிளாக் டு மூவ், கருப்பு தான் தள்ள போகுது. அதை நான் லைச்சஸில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்ப்போம், கருப்பை தள்ளுறதுக்கு முன்னுக்கு வெள்ளைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். வெள்ளை ராஜாவுக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம டு மூவுக்கு பிறகு. அதே மாதிரி இந்த சிப்பாய் இங்கே வரலாம். இந்த ரெண்டு மூவ் தான் அவருக்கு இருக்குது. இந்த மூவ் செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் இது இங்கே இருக்கிறனால சிப்பாய் இப்போ இல்லீகல் மூவ் ஆயிரும். அதனால் அது செய்ய முடியாது. ஆகவே இந்த ஒரு கட்டத்தை நோக்கி இந்த இரண்டு இந்த இந்த காயும் இந்த காயும் இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷனை தடுப்போம். இது வர்றதை தடுக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடியது இந்த கிங்கை இங்கே தள்ளுவோம். இப்போ அவர் செய்யக்கூடியது இந்த வெள்ளையும் கீழே தள்ளுறது தான் நான் சொன்ன மாதிரி. இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது நமக்கு? நம்ம இதை இங்கே தள்ளலாம். அப்போ செக். அவர் என்ன செய்வார்? இவர் இங்கே கீழே வந்துடுவார். அப்போ அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. ரைட். அடுத்ததாக அவர் செய்யக்கூடியது இதை இங்கே தள்ளுனா இவர் இங்கே வருவார். அடுத்து இப்படி தள்ளினார்னா இதில் வெட்டலாம். ரைட். அவருக்கு இருக்க ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான். இந்த ஆப்ஷன் மட்டும்தானே இருக்குது. ஆகவே நம்ம இதை இங்கே தள்ளணும். ரெண்டு மூவ் முடிஞ்சு. இப்போ இவர் இங்கே வந்துட்டாரு. இப்போ நம்ம இதை வெட்டினா சரி. இதை வெட்டினா என்ன நடக்கும்? கிங் இங்கே வர முடியாது, ஒன்று இங்கேயும் போக முடியாது. இது 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 இதனால பாதுகாப்பு இருக்கு. அடுத்து இதை வெட்டின பிறகு இதை வெட்ட முடியாது. ஆகவே செக் மேட் ஆயிரும். இதுவும் பக்கத்தில் இருக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடியது இதை வெட்டுவோம். ரைட். சிப்பாயால் வெட்டுறோம். செக் மேட். அவருக்கு இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. இதை வெட்டவும் முடியாது. இதை வெட்டினா இது பாதுகாப்பு இருக்கு. வாவ், சூப்பர் என்ன? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.